தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். கரூர் உயிர்பலி சம்பவத்திற்கு பிறகாக அந்த கூட்டங்கள் நடத்துவதில் நிறைய மாற்றங்களை திருத்தங்களை கொண்டு வந்தது தாவேக. அப்படி இருந்தும் இன்றைக்கு ஒரு உயிர்பலி ஏற்பட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்குது? அதாவது ஒரு கூட்டத்துல ஒரு தழுமொழி ஏற்பட்டு உயிர்பலி, அப்புறம் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்க உயிர்பலி ஆகுது. அப்புறம் இன்னைக்கு நடந்த கூட்டத்துல தள்ளுமுள்ளு காரணமாகவோ அல்ல அந்த இறந்து போனவர் அவருக்கு ஏற்கனவே ஏதாவது ப்ராப்ளம் இருந்து வெயில்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாம மயங்கி விழுந்து இறந்து போயிருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ வெயில்ல ரொம்ப நேரம் நிக்கிறாரு அப்படின்னா வேண்டிய குடிநீர் வசதி போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா கரூர்லயே குடிநீர் வசதியோ உணவு வசதியோ செய்யல, 7 மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. அப்போ அந்த பாடத்தை அவங்க கத்துக்கல. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது ஒரு ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று வச்சாங்க. அது அதையும் எதிர்த்து தாவேக கேஸ் போட்டுட்டு நம்ம பாக்குறோம். அதை இன்னைக்கு பேசும்போது விஜய் என்ன சொல்றார், ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எங்களை தான் கூட்டம் போட மாட்டேன்னாங்கன்னு சொல்றாரு. பட் அவர் அடிப்படையான ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது திமுக தரப்புல போடுற கூட்டங்கள்லாம் பெரிய பெரிய திடல்ல ஒரு மேடை போட்டு போடுற கூட்டங்கள். அதுல சேர் போட்டு எத்தனை பேர் வராங்களோ அவங்களை கரெக்டா உட்கார வச்சு தனி வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இவர் ஒரு வேன் பஸ்ல இருந்து பேசுறாரு. ஒரு பஸ்ல விட்டு எவ்வளவு பேர் நிக்க முடியுமோ அதுக்கு ஏற்றபடி தான் அனுமதி கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா 5000 பேர் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்தவங்க பாத்தீங்கன்னா 5000க்கு மேலேயே வந்திருக்காங்க. ஸோ வெயில் வேலை அதிகமா இருந்திருக்கு. ஸோ தேவையான வசதிகள் எதுவும் செஞ்சு தரல. ஸோ இது அவர் முன்னேற்பாடுகள் பலது பண்ணா கூட தன்னுடைய கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு முன்னேற்பாடு பண்ணா கூட அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்கிறத நம்ம பாக்குறோம். என்னுடைய வீடு தமிழ்நாடு, நான் தான் முதல் பாதுகாவலர் அப்படின்லாம் பேசுறாரு. முதல்ல அவர் கூட்டத்துக்கு வரவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவரோட கடமை. இனிமேலாவது எதிர்காலத்தில் செய்வார் நம்ம நம்புறோம். நன்றி திரு பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.